கேட்டாங்க. அப்படியே முண்டம் முண்டம். சாமி நமஸ்கரிக்கிற சுவாமி. நமஸ்கரிக்கிற சாமி. நமஸ்கரிக்கிற சுவாமி. நமஸ்கரிக்கிற சாமி. அந்த வார்த்தைகள் உன் வாயில மாட்டிக்கிட்டு சாமி. வணக்கம். எனக்கு பாட்டி என்ன பண்ணாங்க? எனக்கு செவல நான் பாரு அத கரெக்டா போய் வித்த தடவிலே வந்தாங்க. கீழ வச்சிட்டாங்களா? சூத்து பள்ளமா இருக்கு இத வாயில சூத்திர வச்சிட்டாங்க. ஒரு வார்த்தை மாறுது சாமி. ஒரு வார்த்தை மாறல. வருகின்ற வார்த்தை எத்தனை மாறிக்கொண்டு மாறாது சாமி. யா ஓ தவறான வார்த்தைகளை ஏதோ உபயோகித்தான். உனக்கு நான் சாபத்தை கொடுத்து விடுகிறேன். சாபம் கொடுத்தான் இந்த தாரகரை கண்டல மசால பட்டார் பட்டார் அடிச்சிட்டே இருக்கிறாங்க. அவட ஒரு பொட்டநாய் ஆகிட்டு என்ன ஒரு கடநாய் ஆக்கினா நான் மாட்டு மாட்டி சாமி வர சாமி அப்படி பண்ணாதீங்க. என்ன ஒரு கடநாய் ஆகிட்டு அவன ஒரு பொட்டநாய் ஆகிட்டு வானஜாமி டேய் அப்படி டேய் ரெண்டு பேருமே அப்படி இல்ல. காலத்துல ஊமையா இருக்கா பே பபானா அஞ்சு என்ன வேண்டும் போற்றி வந்து பாடு. சரியாக இருந்தால் உனக்கு பேச்சு நான் தருகிறேன். பூமியை போய் எப்படி போட்டி பாருங்க ஏசாமி பூமியா இருந்தா எப்படி சாமி பாட முடியும் புரியுமா? புரியாது சாமி பூமியை போய் போய் எடுத்துருங்க. ரெண்டு பாட்டி சொந்தக்காரன். ஆமா சரி ஒரு அம்மா பணத்தை கொடுத்து 500 சோப்பு வாங்கிடுவாங்க. பேசுவாரா குட்டி பாப்பா 500 பாப்பாவுக்கு முத்தம் 5 அப்படின்னு கேட்டான். நீங்களும் என்னிடம் சகல வார்த்தைகளை பேச மாட்டேன். பேசினால் மோசமாக இருக்கு. விளக்கம் ஒரு அதிகாரம் சாமி தெரியும்.
ரெண்டு நாள் சேர்த்து கட்டு சாமி அப்பதான் எப்படி என்றால் நானும் சத்தியலகமே ஆமா பொறுப்பேற்கக்கூடிய நான்மகம் படைத்த பிரம்மதேவனுக்கும் அன்னவருக்கும் அரசன் சொல்லக்கூடிய கலைவாணி கல்வி கல்வி ஆமா சொல்லக்கூடிய கலைமகளுக்கும் மகனாக விளங்கக்கூடிய மகனாக விளங்கக்கூடிய ஆனந்த மகாமுனி ராதன் தெரியும் சாமி மற்ற தெரிவிக்கிறோம் மேலுக்கு எப்படி என்றால் நேர்மை சொல்லக்கூடிய இமயம சாப்பிடு ஆசை செய்யக்கூடிய முனிவர்களுக்கு எல்லாம் சிறந்த முனிவனாக கடமை சிறந்த முனிவனாக இறங்கி கொண்டிருக்கு அது மட்டுமல்ல நானும் கண்டு கவனம் சொல்லக்கூடிய இது அத்தனையும் முற்றும் திறந்தவனாக முற்றும் திறந்த முனிவர் மூடில்லாத மண்ணாசை பொன்னாசை பொருளாசை முட்டம் என்ற முடிவு முட்டத்தில் பாய மாடுறாங்க இதுக்கத்தான பிரியாணி வேண்டாம் மண்ணாசை பெண்ணாசை அது மட்டும் அல்லாது சாமி எப்படி இருந்தால் கட்டுவாணியின் பிள்ளை கட்டுவாணி கோபப்பட மாட்டார் ஆகாசவாணி ஆயா செய்திகள் வாசிப்பது சொல்லிவிட்டு சுப்பிரமணியம் மெட்ராஸ் பஸ்டர் ஹோட்டலில் அப்பளம் சேர்ந்த 400 பெரிய வெங்காயம் ஆகாயத்தில் சென்ற விமானம் ஒன்று ஒரு சிறிய கொசு மோதியதால் விமானம் கடலில் விழுந்து விட்டது கொசு மோதிய இந்த காலத்துல எப்படி சாமி ஒரு தெரு சண்டை ஒரு பழா சண்டை ஒரு வீட்டு சண்டை மருமக சண்டை அடிப்படி தட்டுவாணின்னு சொல்லுவாங்க கொயா சண்டை சாமி பைப்பு சண்டை கொயா சண்டை போர் சண்டை இதற்கு அத்தனைக்கும் நாளை இரவு பதில் தெரியும் அப்படி இந்த இடங்களில் எல்லாம் நாம் தட்டுவாணி என்ற வார்த்தையை கேட்போம் பெரும்பாலும் எப்படி சாமி அர்த்தம் எப்படி என்றால் இக்காலத்தில் தட்டுவாணி என்றால் தவறாக பொருள் புரிந்துள்ளார்கள் ஆனால் தட்டுவாணி என்றால் தவறான பொருள் அல்ல இல்ல தட்டு என்றால் தாமரை தாமரை பூ அதுவும் வெள்ளை தாமரை அப்படிப்பட்ட அந்த வெள்ளை தாமரையை வீசிக்கக்கூடியவர் என் அன்னையாகிய கலைவாணி அதனால் தட்டு வாணி தட்டு கூட்டல் வாணி தட்டு வாணி தட்டு பிளஸ் வாணி
வெள்ளை தாமரை மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்னையாகிய கலைவாணி. ஆகையால் தட்டுவாணி என்று பெயர் படுத்தார். ஆமா, கோவப்படக்கூடாது. தட்டுவாணி சொன்னா திட்டாக சந்தோஷமா ஏற்றுவாங்க. ஆனால் சரஸ்வதி என்ற அர்த்தம். அப்படி தட்டுவாணி சொல்லக்கூடிய அவளுக்கு மகளாய் விலகல் தொடுக்கு. அது மட்டுமல்லாது விட்டுண்டன் பயந்து தெரிவித்து முக்கண்டாலே விலகக்கூடிய அந்த மகள கடவுளுக்கு பேரனாகவும் விலங்கு பண்ணிருக்கிறேன். அதுவும் தவிர தெரிவிக்கிறேன். எனக்கு கலகப்பை என்று பெயர். ஆமா, ஆமா. அது மட்டுமல்லாது நாடோடி என்ற பெயர் உண்டு. ஆமா, நாவண்ணா டோவண்ணா டிஎன்ஆ என்று நாடோடி ஒரு பேரு. ஆமா, நாவண்ணா டோவண்ணா டிஎன்ஆ எனக்கு பெயர் உண்டு. ஆமா, எப்படி என்றால் இந்த உலகத்தையும் உலகத்தையும் 14 லோகத்தையும் என் நேரமும் தில்ல சஞ்சாராகிய சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் எனக்கு சஞ்சய் என்ற பெயர். ஆமா, தினந்தோறும் கலகத்தை செய்ய வேண்டும். இது என் சகோதரனாகிய கச்சக பிரம்மன் எனக்கு கொடுத்த சாபம். அப்படி தினந்தோறும் கலகத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் என் தலையும் என் வயிறும் 100 சுத்தாக வெடித்துவிடும். இதுதான் நான் வாங்கிய சாபம். ஆமா, அப்படி தினந்தோறும் நான் கலகம் செய்வது வழக்கம். அப்படி கலகம் செய்கின்ற போது காலையில் எழுந்து சந்தியாவதனை முடித்து என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனையும் கசவனையும் வணங்கி அதன் பிறகு வைகுண்டம் சென்று என் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாக விளங்கக்கூடிய என் தாத்தாவையும் லட்சுமி பாட்டியையும் வணங்கி அதன் பிறகு கைலாயம் சென்று சிவபெருமானையும் பார்வதியும் வணங்கி என் கழகத்தை ஆரம்பிப்பது வழக்கம். ஆமா, அப்படி இன்று எல்லோரையும் வணங்கிவிட்டு. ஆமா, ஆனால் இது வரைக்கும் கழகம் என்ற தொண்டு புறப்படவில்லை. கழகங்களை சாமி பூணுகளை பார்த்து அவருக்கு இருப்பது ஞானக்கல், இருப்பது உங்க தாத்தா சீமல நாராயண பெற்றோர் பெருமாள் அடியார் ஆண்டவர் பெற்றோர் பெருமாள் சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா எங்கே வச்சு சாமி நீங்க எடுத்து பாரு சாமி. அப்படி சிந்தனைக்கு எட்டாவது வரைக்கும் ஆமா சாமி சாமி பாரு பாக்குறேன். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. சாமி நல்ல காயம் புலப்பட்டு விட்டது. இல்ல சாமி, எப்படி என்றால் முன்பு காலத்தில் நண்பனாக விளங்கி சிவபெருமானிடம் அரிதான தவத்தை செய்து வரங்களை பெற்றவர். ஆமா, ரத்னாபுரி ஆண்டு வந்த சூழல்கள். அப்படிப்பட்ட அந்த சூழல்கள் வரத்தை வாங்கி அதை வைத்துக் கொண்டு சிறந்த நல்லாட்சி செய்யாமல் தேவர்களுக்கு அத்துணை செய்தார்கள். ஆமா, கொடுமை செய்தார்கள். ஆமா, தேவரை துன்பத்தினார்கள். இதையெல்லாம் என் தாத்தாவாய்க்கு மன்னேஸ்வரமூர்த்தியிடமும் சிவ நாராயணத்திடமும் தெரிவித்தோம். அப்படி தெரிவித்து அவர்கள் ஒரு புத்தக காமர்த்தியாகத்தை தமிழ் மகர்ஷி மூலமாக உற்பத்தி செய்து அதை செய்வித்து அதிலே ஒரு வன்னியம் சொல்லக்கூடிய புத்தகம் உற்பத்தி பண்ணி அப்படிப்பட்ட அந்த வன்னியனுக்கு தேவர்கள் மகளை திருமணம் செய்து வைத்தாங்க. அப்படி செய்து வைத்து அவர்களுக்கு அந்த 5 பிள்ளைகளோடு அவரோடு புத்தக வன்னிய அதனோடு உடன் பிறந்த சூத்திர மந்திரியோடு படையை கூட்டிக் கொண்டு படகல் சம்பந்தத்தில் வந்து காத்திருக்கிறார்கள். அவர்கள் போருக்கு செல்வதற்கான ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆமா, அங்கே சென்றால் வன்னியனிடம் சென்றால் ஏதாவது கலகம் பலப்பட்டுவிடும். இன்றைய பொழுது விடிந்து புறப்படுக போகலாமா? புறப்படுக. வன்னியன்
ஓட்ட ஓடுறாங்க 150 கிலோமீட்டர் போறாங்க நீ எவ்வளவு வேணும் போன? நான் 60 கிலோமீட்டர் வந்து ஒரே இடத்துல 3 அடி பழம் இருக்கு அதுல மண்ணை எடுத்து போட்டு. சாமி நீ நிறைய ஏதோ பழங்க பழமையா தான் நான் சாமி இல்லையா சாமி இதோ படகை சமத்து வந்து விட்டோம் இங்கே பையன் பாடிகோட அமைத்து போருக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் பொருட்கள் எல்லாம் செய்து விட்டார்கள் ஆகையால் நாரத மரம் வந்திருப்பதாக தெரிவித்து விட்டார்கள் சாமி